வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். மனதை பற்றி நம்ம நிறையவே பேசுகிறோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா பேசும் மனம். அதாவது பேசும் மனம்னு சொல்லும்போது மனம் பேசிகிட்டு தான் இருக்கும். ஆனால் முக்கியமாக இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா அதை பேசிக்கொண்டே இருக்கும் மனம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மனம் அப்படியே பேசிகிட்டே இருக்குங்க, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, நான் இப்போ என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. இது பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த மனம் கண்டினியூஸாக ஒரு டயலாக் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கும். அது யார் கூடவோ பேசுகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வேறு யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். இப்படி கண்டினியூஸாக ஒரு பேச்சுங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தால் மனம் எந்நேரமும் ஒரு கொதிப்பான நிலையில் இருக்கும், அமைதிங்கிறது இருக்காது. இது ஆரம்பத்தில் பலருக்கு புரியாது, நமக்கு இப்படி இருக்குங்கிறதே புரியாது. ஆனால் நாளாக நாளாக என்ன சொல்லுவாங்க, என்னால் அதை நிறுத்தவே முடியல, தூங்க போனால் கூட அது அப்படியே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது, நான் தூங்கின மாதிரி இருக்குது, தூங்காத மாதிரி இருக்கும்பாங்க. மற்ற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னமும் ஓடுது மனசில், எப்படி இதை நிறுத்துறதுன்னு கேட்பாங்க. அந்த ஓடுற பேச்சு, மனம் பேசிகிட்டு இருக்கிறது எப்படி நிறுத்துறது? ஹவு டு ஸ்டாப் த சேட்டரிங் மைண்ட்? பேசிக்கொண்டிருக்கும் மனதை எப்படி நிறுத்துவது? மனம் எப்படி நம்ம அமைதிங்கிறத எப்படி உணர்வது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அதை பற்றி யோசிப்போம். என்ன பண்ணலாம், ஓரளவுக்காவது அதை நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்த முடியுமாங்கிறத நம்ம யோசிப்போம். இதில் பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, என்ன பேச்சு வருது? நீங்கள் பொறுமையாக அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு சும்மா உட்கார்ந்தீங்கன்னா மனம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன பேசுது? அதை நீங்கள் உத்து காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்துனா இது சவுண்டு வரப்போகிறதில்ல, மனசுக்குள்ளே என்ன பேச்சு போயிட்டுருக்கு, என்ன டைலாக் போயிட்டுருக்கு, எதை பற்றிங்கிறத பாருங்கள். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப ஒரு க்ளூ, என்ன விஷயம் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கு, இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயமா எதுவாக இருந்தாலும் என்னங்கிறத முதல்ல கவனிங்க. அப்புறம் ரெண்டாவது அதை நீங்கள் கவனிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், இது ஏதாவது சம்பவத்தை பற்றியா. இப்போ ஏதாவது நடந்திருக்கலாம், ஒரு கசப்பான சம்பவம் வீட்டில் நடந்திருக்கலாம், அலுவலகத்தில் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது நடந்திருக்கலாம், இல்லை ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போது கூட ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதித்து அதை பற்றி மனம் பேசுதா, ஸோ இதுதான் காரணமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். மூணாவது, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், இது மற்றவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மனம், ஐயோ நம்ம இதை பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, அதை அப்படி வச்சிருக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி ஓடுதா. ஸோ காரணம் என்னன்னு பார்க்கணுன்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமாங்கிறத பார்க்கலாம். அடுத்தது தூக்கமின்மை. இதை நீங்கள் முதல்ல முக்கியமாக கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த தூக்கமின்மை, தூக்கம் பத்தலைன்னு வந்ததுன்னா, ஸ்லீப் டெப்ரிவேஷனுங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசப்படுது. பலர் திடீர்னு ஒரு இளம் வயதில் கூட திடீர்னு இறந்து போகிறாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட. அப்போது மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி சில டாக்டர்ஸ் சொல்கிறதே என்னென்னா, அவங்களுக்கு தூக்கம் மிக குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த தூக்கம் என்பது நமக்கு 7 மணி நேரம் தினமும் தேவை. அந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது நல்ல தூக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். பட் ரொம்ப குறைவாக சில பேர் சொல்லுவாங்க, 2 மணி நேரம் தான் தூங்குறேன், 3 மணி நேரம் தான், எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல, படுக்கவும் லேட் ஆகுது, காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம். அந்த மாதிரி தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது நமது மூளை இயங்கும் விதம் மாறிடும், ஒரு ஜாம்பி மாதிரி ஆகிடும். எதையுமே ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். சில பேருக்கு என்ன ஆகும், அந்த தூக்கமின்மையினால் ஒரு படபடப்பு, ஒரு ஆங்ஸைட்டிங்கிறது க்ரியேட் ஆகும். அப்போ அந்த ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆனால் மனம் என்ன ஆகும்னா, மைண்ட் எனர்ஜி குறைஞ்சி போயிடும், மைண்டு வீக் ஆகிடும். மைண்டு வீக் ஆனாலே இந்த சேட்டரிங் ஆரம்பிக்கும். இதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். அந்த மனம் கொஞ்சம் வல்னரபிளாக கொஞ்சம் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னத்தையோ பேசிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கா, தூக்கம் பத்தலை அப்படின்னா நமக்கு காரணம் புரிஞ்சால் நம்ம சரி பண்ணலாம். அதனால் தூக்கம் பத்தலையா, அதையும் நீங்கள் கவனிங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு மனிதரோட நமக்கு பிரச்சனையா, உறவுகளில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன், பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதர், இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை குழந்தைகளோ இல்லை யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்கள பற்றி நம்ம அன்றைக்கி முழுக்க நினைக்கவே மாட்டோம். வேலைக்கு போயிட்டிங்கன்னா மறந்துடுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. பட் அவங்களோட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா எங்கே இருந்தாலும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்கள் மனம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு மனிதரோட பிரச்சனையா, உறவுகளில் ஏதாவது உங்களுக்கு
பீப்புள் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மனிதர்கள் யாருடனாவது பிரச்சனை இருக்கிறதா, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அடுத்தது, திடீர்னு ஏதாவது இழப்பை நீங்கள் சந்திச்சிங்களா? ஒருவேளை அந்த மாதிரி காரணம். இப்போ சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து திடீர்னு யாராவது இறந்து போவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க எதிர்பாராமல், வயதானவங்களாக இருந்தால் கூட நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு பக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் மனசுக்குள்ளே. அது ஒரு ஷாக் மாதிரி. அந்த ஷாக்னால கூட நிறைய பேருடைய மனம் வந்து அந்த மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. மனம் வந்து இட் கெட்ஸ் ஷேட்டர்ட். அப்படி ஆகும்போது அந்த சிதைவு ஏற்படும் போது என்னன்னா, இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் மனம் வந்து சரியானபடி சிந்திக்க முடியாமல் அது ஏதோ ஒரு பேதலிச்சு போன நிலையில் பேசிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி நிலை வரும். ஸோ இதெல்லாம் நான் சிலது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ண முடியும். அதனால் இந்த மனம் பேசிக்கொண்டே இருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சிந்திச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உட்காந்து அதை கான்டம்ப்ளேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போது பாயிண்ட் நம்பர் 2, இது பாயிண்ட் நம்பர் 1 தான், நம்ம காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் நான் சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, காரணம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அல்லது காரணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். இப்போ நம்ம ஒரு வேளை ஏதோ ஒரு நிகழ்வு, நான் சொன்ன மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், ஒரு சம்பவம், அந்த விஷயத்தில் அங்கே வந்து நீங்கள் பண்ணது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. இல்லை சரி, இப்போ ஒரு பொருளாக இருக்கலாம், இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா சரியாக போயிடும், அவங்க வந்து மனசாரிடுவாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லை பண விஷயமா இருக்கலாம், அவங்க கேட்குற பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லை அவங்க சில விஷயங்கள் உங்களை கேட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், அதை போய் நம்ம சொல்லிட்டு வந்துட்டோன்னா, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிட்டோன்னா முடிஞ்சிடும். இப்படி அங்கே வந்து ஏதாவது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அந்த சம்பவம் எது உங்களை பாதிக்குதோ அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ண முடிஞ்சால் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், மனமும் அமைதியாகிடும், நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் அதே மாதிரி இன்னொன்று என்ன யோசிக்கணும், நீங்கள் இப்போ என்ன காரணம்னு தெரிஞ்சுது, ஒரு சம்பவம் நடந்தது, அல்லது யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கஷ்டமாக இருந்தது, இல்லை ஏதோ ஒன்று உங்களை குறை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஒரு பொருள் எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை பாதிக்குது, இதனால தான் மனசு இப்படி யோசிக்குதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை மாற்ற முடியுமா? அந்த நிலை, அந்த சம்பவம், அந்த சூழ்நிலை மாற்ற முடியாது, அது நிகழ்ந்து முடிந்து விட்ட விஷயம். இப்போ அந்த வாட்டர் அண்டர் த பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டே இருக்கு, ஒரு நதி, அந்த போயிட்ட தண்ணியை நம்ம எப்படி பிடிக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு, அவங்களும் இப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்மளும் இப்படி நடந்துக்கிட்டோம், அல்லது இந்த பொருள் போயிடுச்சு, அல்லது இந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி சரி இதை போய் நம்ம இனிமேல் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுடலாமா? இஸ் இட் வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு யோசிங்க. அடுத்தது, சம்டைம்ஸ் வந்து இது நடந்து முடிந்த நிகழ்ச்சிங்கிறத விட சில பேருடைய ஒரு பிஹேவியராக கண்டினியூ ஆகிட்டு, இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய இந்த பிரச்சனை வரும். ஒரு சில நேரங்களில் அவங்க நடந்துக்கிற விதம் இவங்களுக்கு பிடிக்காது, சில நேரங்களில் நல்லா தான் இருக்காங்க, அதனால் மொத்தமாக அவங்க சரியில்லைன்னு சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டு இருக்கும்போது கேன் யூ ஜஸ்ட் லெட் கோ, சரி இது போனால் போட்டோம், மற்றதெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நல்லா பார்த்துக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயங்கள், அவங்களோட பேச்சோ இல்லை அவங்களோட செயல் ஏதோ ஒன்று நமக்கு சரியாக பிடிக்கலைன்னா அது மட்டும் நம்ம விட்டுடலாமா? கேன் ஐ ஜஸ்ட் லெட் கோ அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா அந்த மனசை நம்ம சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் அதே போல் சப்போஸ் சில விஷயங்களில் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும், அந்த ஆர்கியூமெண்ட்டோடு அதை முடிக்காமல் கோவமாக 2 பேரும் போயிருப்பீங்க, அவங்களும் போயிருப்பாங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து சப்போஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், யார் வேணாலும், ஃபோனில் இருக்கலாம், நீங்கள் பேசினது ஃபோனில் இருக்கலாம், நேராக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதை வந்து முடிக்காமல் 2 பேரும் ஒத்துக்காமல் வி அக்ரி டு டிஸ்அக்ரிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோவத்தோடு போயாச்சு, அல்லது ஜஸ்ட் தட் முடிச்சாச்சு. இப்போ அது ஒரு உங்கள் மனசுலையும் ஓடிட்டுருக்கு, மேபி அவங்க மனசுலையும் ஓடிட்டுருக்கலாம். ஸோ நேராக போய் அவங்கள நேராகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்க முடியுமா? நீங்கள் நேராக பேசிட்டிங்கன்னா, ஃபோன்லேயோ நேராகவோ பேசிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, என்னால் ஃபுல்லாக ஒத்துக்க முடியல, பட் எனிவே தட் இஸ் யுவர் வியூ அண்ட் திஸ் இஸ் மை வியூ, லெட் அஸ் நாட் கேரி இட் ஆன் அ மைண்ட், நம்ம மனசில் அதை சுமக்க வேண்டாம், அது நம்ம சரியாக நம்ம விட்டுருவோம், உங்கள் வியூ அது, என்னோடய வியூ இது, இப்படியே போட்டோன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு க்ளோஷர் இருந்ததுன்னா
இது இவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு இந்த விஷயன்ற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே அது ஓடுறது நின்றுடும். அப்போ அதனால் அந்த பேச்சு இருந்தால் கூட கண்டிப்பாக நின்றுடும். அடுத்தது சில நேரங்களில் என்னென்னா நாம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கலாம். இப்போ சிலது நம்ம செய்யாமல் உட்காந்துருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தினால கூட நமக்கு மனசில் அது ஓடிக்கிட்டு நம்ம அது போகணும், அவங்கள போய் பார்க்கணும், இதை போய் பண்ணணும், ஆனால் நம்ம பண்ணாமல் இருக்கோம். அப்போ அது ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை நம்ம யார்கிட்டையாவது போய் ஒரு பண விஷயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் சில விஷயங்களை தேடி நீங்கள் கேட்டு வாங்கி கொண்டு வர வேண்டியது இருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு கொடுத்த பொருளை வாங்கிட்டு வர வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு அதை உறுத்திக்கிட்டே கொடுத்துட்டோமே நமக்கு வரலையே, அப்போ அதை போய் நம்ம வாங்கிட்டு வரணும். இல்லை நமக்கு அவங்க கொடுத்த பொருளை நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கோமா, கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் யோசிங்க, அந்த மாதிரி விஷயமா இருந்து உங்கள் மனசில் ஓடிட்டு இருந்ததுன்னா அதுவுமே ஓடும். அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? நேராக போய் அவங்கள பார்த்திருந்தாங்க இதான் அப்படின்னு சொல்லிடலாமா, இல்லை நம்ம பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாமா, என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதுதான் வழி. அப்போ நம்ம அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சு அந்த உங்கள் மனசில் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டினீங்கன்னா உங்கள் மனம் வந்து அமைதியாக முடியும். இப்போ 3வது பாயிண்ட், நீங்கள் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பண்ண பிறகு கூட சில சமயம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் மனதை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கொண்டு பிஸியாக வச்சுக்கணும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் என்ன? இப்போ நம்ம பூஜை செய்கிறோம், கொஞ்சம் மந்திரங்கள் சொல்லலாம். மந்திரங்கள் சொன்னாலே மனம் அமைதியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்னால் சரியாகும். அண்ட் மந்திரங்கள் வந்து கொஞ்சம் ஒரு முணுமுணுப்பாவது சொல்லணும், கொஞ்சம் வாய் விட்டு. ஏன்னா மனசுக்குள்ளே சொல்லும்போது என்ன ஆகும், அது அப்படியே ஓம் நம சிவா ஓம் நம சிவான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இது வந்து திருப்பி ஓட ஆரம்பிச்சிடும். மந்திரம் பாட்டுக்கு ஓடும், கூடவே இந்த விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த மனம் பேசுகிறதும் ஓடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முணுமுணுப்பாக சொன்னால் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூஜை செய்கிறதுலேருந்து, ஒரு சமையல் செய்கிறதுலேருந்து, இல்லை உங்கள் ஆஃபீஸ் வேலையிலேருந்து, இல்லை நம்ம வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ அன்றாட வாழ்க்கையில், அதில் எதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதை கொஞ்சம் ஃபோக்கஸோடு பண்ணுங்கள். இந்த நிமிஷம் இதை பண்ணுறேன்னா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இந்த பேச்சுங்கிறது குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் உங்களை நீங்கள் பேம்பர் பண்ணிக்கிங்க. பேம்பர் பண்ணுறதுனா என்னென்னா, சரி நம்மை நாமே கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கிறது. எப்படி பண்ணலாம்? இப்போ சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு நிறைய செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. போய் நமக்குன்னு ஏதாவது 1-2 பொருள்கள், சின்ன சின்ன பொருள் ரொம்ப நாளாக போய் வாங்கணும்னு நினச்சோம், சரி இப்போ போய் அதை பண்ணலாம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்தால் ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அந்த மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அதுவும் குறிப்பாக கொஞ்ச நாளாக நம்ம யோசித்த ஒரு பொருளை போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பேம்பரிங் அப்படிங்கிறது இப்போது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பார்லர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க, அங்கே ஏதாவது நீங்கள் என்ன பண்ணிப்பீங்களோ யூஸ்வலாக பண்ணிக்கங்க. இதெல்லாம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் சில சந்தோஷங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து பாதித்தது கம்ப்ளீட்டாக போயிடுமாங்கிறது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த சந்தோஷம் மனசில் நிறையும் போது அந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே பின்பக்கமாக ஒரு பேக்ரவுண்டில் போய் உட்காந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனசுக்குள்ளே, இது 3வது விஷயம், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட். இப்போ எண்ணங்கள் வந்து அப்படியே போகுதுன்னா அதில் அஃபெக்ட் ஆகாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அந்த வாட்ச் யுவர் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் அப்படின்னு. ஸோ அப்படியே யோசிச்சு, ஓ நமக்கு இது உங்கள் மேலே இவ்வளோ கோவம் இருக்குல்ல, நம்ம மனசுச்ச அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, அவங்க இப்படி நம்மளை பேசிட்டாங்க, அவங்க இந்த பொருளை நம்மகிட்ட வாங்கிட்டாங்க, இதை கொடுக்கல, அதை பண்ணல, இது செய்யலை, அவங்க இப்படி ஓடுச்சுன்னா அதை வாட்ச் பண்ணுங்கள். ஓ நமக்கு இந்த மனிதர் மேலே இவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே குறைஞ்சிடும். இந்த எண்ணங்கள் ஏன் நமக்கு இவ்வளோ அதிகமாகுதுன்னா, யாரும் அதை பார்க்குறதில்ல. எண்ணங்கள் நமக்குள்ளே தானே. இப்போ நம்மளே பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், சரி இவ்வளோ இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து முக்கியமானது, நான் முதல்லையும் இதை மென்ஷன் பண்ணது தான், மந்திரங்கள் சொல்வது எப்போவுமே மனதை அமைதிப்படுத்தும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே சொல்கிறேன்னு நீங்கள் ஆரம்பிக்கலாம், அது தப்பே கிடையாது. மனசுக்குள்ளே அதுதான் ஆக்சுவலாக பெட்டர் மெத்தட். ஆனால் இந்த மாதிரி மனசில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போதோ, இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு ஓடிட்டு இருக்கும்போதோ நீங்கள் மந்திரங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா
மந்திரம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், இந்த பேச்சு மறுபடியும் தொடரும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மந்திரமே சில சமயம் விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் முணுமுணுப்பாகவோ இல்லை முடிஞ்சால் கொஞ்சம் சப்தமாகவோ சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? எந்த மந்திரம் வேணாலும் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய் சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய் சொல்லுங்கள், ஓம் சக்தி சொல்லுங்கள், என்ன வேணாலும் பிரத்யங்கரா மந்திரம் சொல்லுங்கள், மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள், காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், எது வேணாலும். இல்லை ஒரு 4-5 மந்திரம் எடுத்து லிஸ்ட் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனம் அப்படியே அமைதி ஆகிறத 100% நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று என்ன சொல்லணும்னா, தியானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனதை அமைதிப்படுத்தும். இந்த மாதிரி நிகழ்வுகளால் ஏற்படும் ஒரு வலி நம்ம மனசில் இருந்தால் அதை கண்டிப்பாக போக்கும். அப்போ இந்த தியானம் ப்ராக்டிஸுங்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படின்னா இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். இன்னும் நல்ல கான்ஷியஸ்னஸோட அவேர்னஸோடு நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த தியானம் பண்ண போகிறோம், நம்ம முழுசாக அதை நல்லா கேட்டு பண்ணணும். இப்போ இன்றைக்கி ஒரு தியானம் பண்ணுங்கள், நாளைக்கு இன்னொன்று பண்ணுங்கள், சாயங்காலம் வேறு பண்ணுங்கள், லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்படி இன்ட்ரெஸ்டான பல விஷயங்கள் நம்ம கொண்டு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக நமக்கு நிறைவு கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பாதிக்கிற விஷயங்கள் ரொம்ப சின்னதாகிடும். அப்படியே தானாக அது வந்து மறைஞ்சே போயிடும். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பேசிக்கொண்டு இருக்கும் மனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இம்மிடியேட்டாக அந்த பேச்சை நிறுத்தி ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் மலர் மருந்து, பேக் ஃப்ளவர் ரெமடிஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர் எட்வர்ட் பேக்குங்கிறவருடைய கண்டுபிடிப்பு. பூக்களுடைய எசன்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. இதை நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸு. இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா இப்படி ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுவும் தேவைப்படுறவங்க ஒரு காம்பினேஷன் நம்ம ஆஃபீஸில் சொல்லி கேட்டிங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம மனசை நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன பல விஷயங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது உங்கள் மனம், நீங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும். நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனம் சிந்திக்கணும். அது உங்களால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கேட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள்.